Hello everyone, welcome to Time to Explore Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to achieve every target in life. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டை எல்லாமே எப்படி அச்சீவ் பண்ண பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் சில டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை நோக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் போகும். அது கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இல்லாத ஒரே காரணத்தினால நம்மளோட கவனம் வேறு எதுலையாவது சிதறதுனால நம்ம அந்த டார்கெட்டை விட்டுட்டு வேறு எதுலையாவது நம்மளோட மைண்டை செலவிடுவோம். எப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம், அதுக்கான ஒரு ஃபைவ் ஐடியாஸை சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மோட்டிவேஷன். உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய ஒரு மோட்டிவேஷன் வேணும். அந்த மோட்டிவேஷனை நீங்கள் எங்கெல்லாம் மேக்ஸிமம் அந்த மோட்டிவேஷனை பார்க்க முடியும், உங்கள் ரூம் செவரில், உங்கள் டைரி நோட்ஸில் எல்லாமே அந்த மோட்டிவேஷன் பற்றி எழுதி வச்சுங்க. அதாவது உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய உற்சாகம் வேணும். அதை போர் அடித்தோ இல்லை அது வெறுத்தோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பண்ணக்கு தோணாது. ஃபஸ்ட் யூ நீட் மோட்டிவேஷன். நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு மோட்டிவேஷன் வேணும். அப்போ நான் இப்போ ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன், நாளைக்கு நான் திரும்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கலாம், சில என் உடம்பு முடியாமல் இருக்கலாம், என் மனசு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் அதை செய்யணும். அதுதான் அதுக்கு அந்த நான் ஸ்டார்டிங் எழும்பும்போதே அந்த மோட்டிவேஷனை நான் பார்த்துட்டு எழும்புனா என்கிட்ட அந்த மோட்டிவேஷன் வந்து என்னை தயார்படுத்தும் அந்த வேலையை செய்ய. அது எனக்குள்ளே இருக்க டிசிப்ளின் அதை ஃபினிஷ் பண்ண யூஸ் ஆகும். செகண்ட், ஃபிக்ஸ்டு ரீசன். காரணத்தை நீங்கள் பட்டியலிடுங்க. இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், இந்த விஷயத்தை செய்கிறதால எனக்கு என்ன யூஸ், இது செஞ்சதால் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறேன், இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டோட ரீசன்ஸ், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், இதனால் எனக்கு என்ன யூஸ், இது செய்கிறதால ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறேன், இப்படி உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்கள் டார்கெட்டை பற்றிய காரணத்தை நீங்கள் ஒரு 5 ரீசன்ஸ் எடுத்தீங்க. அந்த 5 ரீசன்ஸ் எழுதி அதை டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தேர்ட், கடந்த கால முன்னோடிகள். அதாவது நீங்கள் போன டார்கெட்டில் மேபி ஏற்கனவே நிறைய பேர் போய் சாதிச்சிருக்கலாம், இல்லை மேபி நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணவங்க அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். அவங்க எப்படி அந்த பாதையில் போனாங்க, அவங்க அதில் சந்தித்த அவமானங்கள், கடைசியில் எவ்வளோ நாள் எடுத்து அதை சாதித்தாங்க, அவங்க எவ்வளோ பொறுமையாக, டிசிப்ளினாக, டெடிக்கேஷனாக இருந்தாங்க, அதை பற்றி நீங்கள் கவனிக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் போன பாதையில் ஏற்கனவே அதில் சாதித்தவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி அதை சாதித்தாங்கன்றத நீங்கள் ரீட் பண்ணலாம் கைஸ். ஃபோர்த் என்னென்னா உங்களுடைய டார்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு புனித ஸ்தலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே அவங்க கவனம் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய புனித ஃபோட்டோஸை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கவனம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அவங்க இவங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்க கவனம் சிதறனா கூட அந்த ஃபோட்டோஸை பார்த்தனுமே, என் கவனம் சிதறக்கூடாது, நான் எதுக்காக இந்த இடத்து வந்து நான் அதை பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி தான் கைஸ், நீங்களும் உங்களுடைய இப்போ நம்மளும் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை மறந்துட்டு அதை அப்படியே விட்டோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, உங்கள் ரூமில் நீங்கள் டார்கெட்டை என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணுங்கள். உங்கள் பைக்கு எல்லாத்துலேயுமே உங்களோட திங்ஸ், உங்கள் பேக், உங்கள் லேப்டாப், உங்கள் வால்பேப்பர், டிபி எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னத்தை பார்த்தாலுமே உங்கள் டார்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன செஞ்சாலுமே உங்கள் டார்கெட் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தால் இதுக்காக நான் எதாவது செய்யணும், எதாவது பண்ணணும்னு தோணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் கைஸ், எக்ஸசைஸ். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த ஒரு பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதான் கைஸ், உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உங்களை முன்னேறி போக முடியும். ஸோ உங்கள் பாடிக்காக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் ஆர் யோகா, உங்கள் மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை முக்கியம் கைஸ். இதுதான் கைஸ் இன்னும் வீடியோ. இந்த 5 ஐடியாஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் டார்கெட்ஸில்.
அச்சீவ் பண்ணலாம் கைஸ். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.